குமாரலிங்கம் போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சானா? அலறிக்கிட்டே ஓடுன பொன்னம்மாவுக்கு என்ன ஆச்சு? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். அத்தியாயம் 16. கயிறு தொங்கிற்று. இரவுக்கும் பகலுக்கும் அதிக வேற்றுமை இல்லாம இருள் சூழ்ந்திருந்த 8 அடி சதுர அறையில குமாரலிங்கம் தன்னந்தனியா அடைக்கப்பட்டிருந்தான். இரவுல இரும்பு கதவுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு கரியடைஞ்ச ஹரிக்கேன் லாந்தர் மங்கிய சோகமான ஒளிய தயக்கத்துடன் வெளியிட்டு இருந்தது. பகல்ல அவன் அடைப்பட்டிருந்த அறையோட பின்புற சுவருல 2 ஆள் உயரத்துல இருந்த சின்னஞ்சிறு ஜன்னல் துவாரம் வழியா மங்கிய வெளிச்சம் வரலாமோ வரக்கூடாதோ அப்படின்னு தயங்கி தயங்கி எட்டி பார்த்துட்டு இருந்தது. குமாரலிங்கத்தோட உள்ளத்தோட நிலைமையும் ஏறக்குறைய வெளிப்புற நிலைமைய ஒத்திருந்தது. குழப்ப இருள் சூழ்ந்து எதை பற்றியும் தெளிவா சிந்திக்க முடியாத நிலைமைய அவன் மனம் அடைஞ்சிருந்தது. பார்த்தவர்கள் அவனுக்கு சித்த பிரமை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்படி தோன்றினான். ஆனாலும் இருள் சூழ்ந்த அவனுடைய உள்ளத்துல சில சமயம் அறிவின் ஒளி லேசாக தோன்றி சிந்திக்கும் சக்தியையும் கொடுத்தது. அத்தகைய சமயங்கள்ல ஆஹா, அவனுடைய மனத்துல என்னவெல்லாம் எண்ணங்கள் குமுறி அலைமோதி கொண்டு பாய்ந்தது. சோலைமலை கிராமத்துல 7-8 மாதங்களுக்கு முன்னால் காந்திக்குள்ளா கதர்வேஷம் தரித்த போலீசாரால் கைது செய்யப்பட்டதுல இருந்து அவன் கண்டும் கேட்டும் அனுபவித்தும் அறிந்த பயங்கர கொடுமை நிறைந்த சம்பவங்கள், அதற்கு முன்னால் சோலைமலை கோட்டையில் கழித்த ஆனந்தமான 10-12 தினங்கள், அதற்கு முந்தி தலமாய் கோட்டையில் ஒரு நாள் நடந்த புரட்சிகரமான காரியங்கள், இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னால் சோலைமலை மாரணீந்தல் ராஜ்யங்கள்ல நேர்ந்த அபூர்வ நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாகவும் சில சமயம் சேர்ந்தார் போலவும் அவனோட மனதுல தோன்றி அல்லோல கல்லோலம் விளைச்சது. இத்தனைக்கும் மத்தியில அவன் அறிவு தெளிவடைஞ்சி சிந்தனை செஞ்சிட்டு இருக்கும் போது, தெளிவில்லாத பல எண்ணங்கள் போட்டியிட்டு பாய்ந்து கொண்டிருக்கும் போதும் சரி, சிந்தனா சக்தியை இழந்து பிரம்மை படிச்சு அவன் உட்கார்ந்திருக்கும் போதும் சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவன் மனதில இருந்து மறையாம எப்போதும் குடிக்கொண்டிருந்தது. அது அவன் தலைக்கு மேல வட்ட சுருக்கிட்ட ஒரு கயிறு, அவனை தூக்கில் இட்டு கழுத்தை நெரித்து கொல்ல போகிற கயிறு எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரம்மதான். அந்த கயிற்றிலிருந்து தப்ப வேண்டுமானா அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. 300 ஜென்மத்துல மாரணீந்தல் மகாராஜாவாக பிறந்திருந்த போது எந்த முறையை பின்பற்றி அவன் தூக்கு கயிறுல இருந்து தப்புனானோ அதே முறையை இப்போதும் பின்பற்றியாக வேண்டும். அதாவது சிறைச்சாலையில இருந்தோ போலீஸ் காவலில் இருந்தோ தப்பித்து கொண்டு ஓட முயல வேண்டும். ஓட முயல்வது உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஆசையினால அல்ல, உயிர் பிழைக்கலாம் என்ற நம்பிக்கையினாலும் அல்ல. அப்படி ஓடி தப்ப ஓடும் முயலும் போது 300 ஜென்மத்துல நடந்தது போலவே சிறை காவலர்களோ போலீஸ்காரர்களோ தன்னை நோக்கி சுடுவாங்க. குண்டு தன் முதுகுல பாய்ந்து மார்பின் வழியா வெளிவரும். அதன் பின்னால குபு குபு வென்று ரத்தம் பெருகும். அந்த க்ஷணமே அவன் உணர்விழுந்து கீழே விழுவான். அப்புறம் மரணம். முடிவில்லாத மறதி, எல்லையற்ற அமைதி. குமாரலிங்கம் அப்போது விரும்பியதெல்லாம் இத்தகைய மரணம் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான். அவன் மரணத்துக்கு அஞ்சல, சாகாமல் உயிரோட இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படவும் இல்லை. ஆனா தூக்கு மரத்துல கயிற்றுல தொங்கி பிராணனை விட மட்டும் அவன் விரும்பல. அந்த எண்ணமே அவனுடைய உடம்பையும் உள்ளத்தையும் சொல்ல முடியாத வேதனைக்கு உள்ளாக்குனுச்சு. அவன் தூக்கு மரத்தை பார்த்ததில்ல, தூக்கு போடும் காட்சியும் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. எனவே தூக்கு தண்டனை அப்படின்னு நினைச்சதும் தாழ்ந்து படர்ந்த மரக்கிளையில முடிச்சுடன் கூடிய கயிறு தொங்கிய காட்சி தான் அவன் நினைவுக்கு வந்தது. அத்தகைய மறைக்கலை ஒன்றில அவனுடைய உடம்பு தூக்கு போட்டு தொங்குவது போலவும், உடம்பில் இருந்து வெளியேறிய தன்னுடைய உயிர் அந்த உடம்பை சுற்றி சுற்றி வருவது போலவும் அடிக்கடி அவனுக்கு பிரம்ம உண்டாகும். சில சமயம் விழித்திருக்கும் போதும் சில சமயம் அரை தூக்கத்திலும் அவனுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்படும். அது முற்றிலும் உண்மை நிகழ்ச்சி போலவே இருக்கும். அப்போது குமாரலிங்கம் கடவுளே அப்படின்னு வாய் விட்டு கதறுவான். உடனே விழிப்பு உண்டாகிடும். அவன் உடம்பெல்லாம் சொட்ட வியர்த்து கொஞ்ச நேரம் வரையில நடுங்கிக்கிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி பயங்கரம் நிறைந்த வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு வாழ வேண்டுமோ அப்படின்னு எண்ணி எண்ணி அவன் ஏங்க தொடங்கினான். இந்தியா தேசத்துக்கு சுயராஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தனக்கு தன்னுடைய சகோதர கைதிகளுக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையும் அவனுக்கு இப்போதெல்லாம் கொஞ்சமும் இருக்கல. விசாரணைக்காக கோர்ட்டுகளுக்கு போகும் போதும் திரும்ப வரும்போதும், மற்றபடி அபூர்வமாக மற்ற சகோதர அரசியல் கைதிகளை சந்திக்கும் போதும் சுயராஜ்யம் சீக்கிரம் வரும் அப்படின்னு யாராவது சொன்னா அவன் புன்சிரிப்பு சிரிப்பான். சிறைப்பட்ட நாள்ல இருந்து அவன் புன்னகை புரிவதென்பது இந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுயராஜ்யம் என்ற வார்த்தை காதுல விழுந்ததும் அவன் சிறைப்பட்ட புதிதில அடைஞ்ச அனுபவங்கள் ஞாபகத்துக்கு வரும். தினம் தினம் புதிதாக தொண்டர்களை கைது செய்து கொண்டு வருவாங்க. ஒரு போலீஸ்காரர் இன்னொரு போலீஸ்காரரை பார்த்து, இவர் பெரிய தேசபக்தர் அப்பா, இவருக்கு கொடு சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே தபதபவென்று சத்தம் கேட்கும். அடி விழும் சத்தம்தான். அடி என்றால் எத்தனை விதமான அடி. சில தொண்டர்கள் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருப்பாங்க, வேறு சிலர் அலறுவாங்க. ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு வந்தே மாதர கோஷம் அப்படின்னு நினைவு இழைக்கும் வரையில அடிப்பட்டவர்களும் உண்டு. இடையிடையே சுயராஜ்யம் போதுமா சுயராஜ்யம் போதுமா அப்படிங்கிற கேள்விகளும் கிளம்பும் போலீஸ்காரர்கிட்ட இருந்து. இந்த பயங்கர அனுபவங்களை குமாரலிங்கம் சொந்தமா அனுபவிக்கல. சோலைமலை கிராமத்துல அவன் கழுத்தை பிடிச்சு தள்ளியதும் அவன் மூர்ச்சி எடுந்து விழுந்ததுல இருந்து போலீசார் அவன் விஷயத்துல ஜாக்கிரதையாவே இருந்தாங்க. அதோட சப்ஜெயில்ல முதலா அவனை வந்து பார்த்த டாக்டர் அவனுக்கு இருதயம் பலவீனமா இருக்கிறது அப்படின்னும் நாடி துடிப்பு ரொம்ப வேகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனவே குமாரலிங்கம் மேற்படி அனுபவங்களில் இருந்து தப்பி பிழைச்சான். ஆனா மற்றவர்கள் பட்ட அடியெல்லாம் அவனோட மனதுல இன்றும் மறக்க முடியாதபடி படிந்திருந்தது. எனவே சுயராஜ்யம் வரப்போகிறது அப்படிங்கிற பேச்சை கேட்டாலே அவனுடைய முகத்துல அவநம்பிக்கையோடு கூடிய துயர புன்னகை தோன்றுவது வழக்கமாயிருந்தது. மேலும் அப்படி நடவாத காரியம் நடந்து சுயராஜ்யமே வந்து விட்டால்தான் என்ன? தனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? சுயராஜ்ய இந்தியாவில் தான் இருந்து வாழப்போவதில்லை. அது நிச்சயம் 100 வருஷத்துக்கு முன்னால் மாரணீந்தல் உலகநாத தேவனுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதுதான் தனக்கு இந்த ஜென்மத்தில் நேர போகிறது. அதை பற்றி சந்தேகமே இல்லை. சோலைமலை மணியக்காரர் வீட்டு முன்னிலையில் குமாரலிங்கம் கைது செய்யப்பட்டதுல இருந்து அவனுக்கு மானசீக காட்சியில பரிபூரண நம்பிக்கை ஏற்பட்டது. ஏறக்குறைய எல்லா நிகழ்ச்சியும் அந்த ஜென்மத்துல நடந்தது போலவே இப்பொழுதும் நடந்து வருகிறதல்லவா? கொஞ்ச நெஞ்சம் இருந்த சந்தேகமும் சில நாளைக்கு முன்பு சோலைமலை மணியக்காரர் அவனை சிறையில பார்த்து பேசியதிலிருந்து அடியோடு நீங்கிட்டது. விதி என்னும் சக்கரம் சுழன்று வரும் விந்தை. அதை காட்டிலும் பெரிய அதிசயம் இந்த உலகத்திலும் இல்ல, மறு உலகத்திலும் இருக்க முடியாது. இதையெல்லாம் குமாரலிங்கத்தோட மனசு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தது. இனி குமாரலிங்கத்துக்கு அந்த சிறையில் இருந்து விடுதலை கிடைக்குமா? பொன்னம்மா என்ன ஆனா? இதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அத்தியாயங்களை பார்க்கலாம். அத்தியாயம் 17 உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த புதினத்தோட அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.